இஸ்ரவேலே, நீ பாவம் செய்து வந்தாய். இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த 2 வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான களத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராயிமை ஏற்பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். இஸ்ரவேல் புத்திரருடைய முற்பிதாக்களின் பாவங்களை கர்த்தர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்து கொண்டார்கள் என்று கர்த்தர் ஏற்கனவே சொன்னார். இப்போது கர்த்தர் மறுபடியுமாய், இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவின் நாட்களில் செய்த பாவங்களை இங்கு மறுபடியுமாக நினைவு கூர்ந்து சொல்லுகிறார். அவர்கள் அந்த நாளில் செய்த பாவங்களைப் போல இப்போதும் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு வருகிறார்கள். கிபியாவின் நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தாருடைய நிலைமை மிகவும் மோசமாய் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களின் நிமித்தமாக கிபியாவிலே அவர்கள் மீது தொடர்ந்து யுத்தம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் 600 பேர் மாத்திரமே தப்பினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் இப்போது கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையில் நிற்கிறார்கள். இக்காலத்து இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களோ கிபியாவின் நாட்களில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களை விட அதிகமாய் இருக்கிறது. முற்பிதாக்களின் அக்கிரமங்களை விட இப்போதுள்ள இஸ்ரவேல் புத்திரரின் அக்கிரமங்கள் பெரிதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் புத்திரர் மீது வரும் என்னும் எச்சரிப்பு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் பொல்லாப்புகளை செய்தாலும் கர்த்தர் இதுவரையிலும் அவர்களுக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறார். அவர்களை தண்டிக்காமல் தமது கிருபையினாலே நீடிய பொறுமையோடு இருந்திருக்கிறார். கர்த்தர் பாவிகளுடைய மரணத்தையோ அவர்களுடைய அழிவையோ விரும்புகிறதில்லை. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதன் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை தண்டித்து திருத்துகிறார். அவர்களை கண்டித்து அழித்து போடாதிருக்கிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அவருடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். அவர்கள் மீது வரப்போகும் நியாய தீர்ப்பை அவர்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் புத்திரரை தண்டிப்பதில்லை. இப்போது கர்த்தர் அவர்களை தண்டிக்க விரும்புகிறார். பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் ஜனங்களுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறார். ஜனங்கள் பாவிகளுக்கு விரோதமாக கூடுவார்கள். அவர்கள் செய்த 2 வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 விதமான பாவங்கள் என்பது அவர்களுடைய மாம்ச பிரகாரமான வேசித்தனத்தையும் ஆவிக்குரிய வேசித்தனத்தையும் குறிக்கும். 2 வித பாவங்கள் என்னும் வாக்கியம் நிலத்தில் உழவு உழுவதற்கு பயன்படுத்தப்படும் 2 காளைகளை குறிக்கும் என்றும் வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் பாவம் செய்கிற இஸ்ரவேல் புத்திரரை அசீரியரின் கைகளில் ஒப்புக் கொடுப்பார். அசீரியர்கள் இஸ்ரவேலரை தங்களுக்கு அடிமைப்படுத்தி வேலை வாங்குவார்கள். எருதுகளின் மீது நுகங்களை சுமத்துவது போல கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது அசீரியரின் நுகங்களை சுமத்துவார். கர்த்தருக்கு சுயாதீன விடுதலையோடு இராதவர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு அடிமைகளாய் இருப்பார்கள். எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்ட மாட்டார்கள். அது எவ்வளவு நேரம் போரடித்தாலும் தனக்கு பிரியமானபடி தீவனம் சாப்பிடும். அதன் வாய் கட்டப்பட்டிருக்காது. தனக்கு விருப்பமானதை எல்லாம் போரடிக்கிற மாடு தின்று கொண்டே இருக்கும். போரடிக்கிற மாட்டுக்கு தான் போரடிக்கிற வைக்கோலையும் தானியத்தையும் தின்னும் உரிமை உள்ளது. ஆனாலும் நான் அவன் அழகான களத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராயிமை ஏற்பூட்டி ஓட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசீரியர்களும் இஸ்ரவேல் தேசத்தாரை யுத்தத்திலே ஜெயித்த மற்ற அந்நிய தேசத்தாரும் இஸ்ரவேல் புத்திரரை ஏற்பூட்டி ஓட்டுவார்கள். அந்நிய தேசத்தார் இஸ்ரவேல் புத்திரரை அடிமைப்படுத்தி கடினமான வேலை வாங்குவார்கள். எப்ராயிமர் போரடிக்க விரும்பினாலும் அவர்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்படாது.
அவர்களுடைய களத்தின் மேல் நுகத்தடி வைக்கப்படும். அவர்களை ஏர்பூட்டி ஓட்டுவதற்கு பயன்படுத்துவார்கள். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சங்கீதம் 66:12. யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர்கள் யூதாவின் மனுஷரையும் அடிமைப்படுத்தி கடினமாய் வேலை வாங்குவார்கள். ஆனாலும் எப்ராயீமரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது யூதாவின் மனுஷருடைய வேலை சற்று லகுவாயிருக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய கழுத்தின் மீது மென்மையான நுகத்தை சுமத்துகிறார். அவர்களுக்கு அதிகமான பாரம் இல்லாதவாறு அவர்களை கரிசனையோடு வழிநடத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுவே கர்த்தருடைய சித்தம். விவசாயம் பண்ணுகிறவர் தன்னிடத்தில் உள்ள மாட்டை உழவு வேலை செய்வதற்கு மென்மையாகவும் பக்குவமாகவும் பயன்படுத்துவார். அதற்கு நல்ல பயிற்சிகளை கொடுப்பார். அப்போதுதான் உழவு மாடு விவசாயிக்கு உதவியாயிருக்கும். எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்ட கடாரியைப் போல் இருக்கிறது. அது போரடிக்க விரும்புகிறது. கர்த்தர் எப்ராயிமினுடைய அழகான கழுத்தின் மேல் தம்முடைய நுகத்தடியை வைப்பார். கடாரி நுகத்தடியை சுமக்க பழக வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு போதிக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். பிரமாணம் ஒரு நுகத்தை போல அவர்கள் மீது சுமத்தப்படுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேசத்தார் மத்தியிலே குடியிருக்கிறார்கள். புறஜாதியார் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள். புறஜாதியாருடைய விக்கிரக ஆராதனையையும் அவர்களுடைய பாவமான பழக்க வழக்கங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் கற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தம்முடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய செய்ய என்னென்ன உபாயங்களை எல்லாம் கையாள வேண்டுமோ அவைகளையெல்லாம் மென்மையாகவும் கண்ணியமாகவும் கையாளுகிறார். கர்த்தர் யூதாவை உழ வைக்கிறார். யாக்கோபை பரம்படிக்க வைக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீதும் யூதா புத்திரர் மீதும் மென்மையான நுகங்களை சுமத்தினாலும் அவர்கள் அந்த நுகங்களுக்கு தங்களை கீழ்ப்படுத்தவில்லை. அவர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலர் செய்த 2 வித பாவங்களின் நிமித்தம் அவர்கள் கட்டப்படுவார்கள். செப்தூஜின் பதிப்பில் அவர்கள் செய்த 2 வித பாவங்களின் நிமித்தம் தண்டிக்கப்படும் போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 வித பாவங்கள் என்பது 2 பொன் கன்றுக்குட்டிகளை குறிக்கும். இவை இஸ்ரவேல் தேசத்தாரை தேவனிடமிருந்து விலகி போக பண்ணிற்று. கர்த்தர் எப்ராயீமை ஏர்பூட்டி ஓட்டுவார். கர்த்தர் எப்ராயீமை தமக்கு கீழ்ப்படுத்துவார். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் யூதாவும் யாக்கோபும் கிரியை செய்வார்கள். கர்த்தருக்கு விரோதமான கிரியைகளை அகற்றி போடுவார்கள்.